இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. வாழ்க்கையின் வினோதங்கள் இதை பற்றி தான் சில வார்த்தைகள் சார். நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நிறைய நாட்கள் வேலை கிடையாது, வேலைக்காக எங்கே இருந்திருக்கேன், அப்படிலாம் எழுதியிருக்கேன். ஐயோ வேலை கிடைக்கல, வேலை கொடுக்கன்ட்டு. ஆனால் அப்போல்லாம் வேலை கிடைக்கல. இப்போது இந்த 62வது வயது ரன்னிங் நடக்கிறப்போ இப்போ எனக்கு வேலை இருக்குது, என்னால் வேலை செய்ய முடியல. இதுதான் வாழ்க்கையோட வினோதத்தில் ஒன்று. எனக்கு இந்த இதய நோய், டயர்டு, அசதி, இதனால் என்னால் அந்த வேலைகளை செய்ய முடியல. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரிங்க சார் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. படம் ஷூட்டிங் போய்ட்டுருக்கு ஈவிபியில். என்னை வேலை கிடைச்சி வேலையை பார்க்க முடியாத கொடூரம். இதுதான் வாழ்க்கையோட வினோதங்களில் ஒன்று. முன்னாடி சாப்பிடணுன்ட்டு நிறைய ஆசை இருக்கும் சார். எல்லாம் விதவிதமாக சாப்பிடணுன்ட்டு உணவுக்காக ஏங்குவேன். எனக்கு அப்போ கரெக்டாக இருக்கும் குடும்பத்தோட பட்ஜெட்டு. மாதம் சாப்பிடவே முடியாது, நிறைய ஆசைப்படுறதால சாப்பிட முடியாது. இப்போது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட உணவை திருப்தியாக சாப்பிட முடியல. அரை அழாக்கு, கால் அழாக்கு சாப்பாடு கூட சாப்பிட முடியல. ஒரு ஹோட்டலுக்கு போய் அளவு சாப்பாடு ஒன்று வாங்கினாலே அந்த அளவு சாப்பாடையே என்னால் சாப்பிட முடியல. அடைக்கல் முழுங்க முடியல, இதய பிரச்சனை, படுத்துது. இட்லி 2 இட்லி சாப்பிட முடியுது, அதுக்கு மேலே முடியல. ஒரு தோசைன்னா 1.5 தோசை சாப்பிட முடியுது. எதுக்காக நான் இறைச்சிட்டே வரேன், ஆனால் வெயிட்டு குறையணும், இதய நோயாளிகளுக்கு எடை குறையணுன்ட்டு. தண்ணி குடிக்கணும்னு ஆசைங்க. தண்ணி அதிகம் நீங்களாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கட்டளை. இதுதான் வாழ்க்கையின் வினோதங்கள். சரி, இதை சொல்வதற்காக வீடியோன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் வாழ்ந்திருக்கேன். ஆசைகளை அதிகமாக அந்தந்த நேரத்தில் அடக்கி வைக்காதீங்க. முதல்ல ஆசையப்படாதீங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். அதிகமாக ஆசையை வச்சுக்கூடாது மனுஷன். அப்படி ஆசை இருந்தாலும், கொஞ்சம் ஆசை இருந்தாலும் அதை தேக்கம் வைக்காது, அனுபவிச்சிரு. சாப்பிடணும்னு தோணுதா சாப்பிட்ரு, குடிக்கணும்னு தோணுதா குடிச்சிரு. கொண்டாட்டம் நிகழ்த்தணும்னு நினைக்கிறியா பண்ணிடு. காரணம், லைஃப் இஸ் எ ஃபெஸ்டிவல். வாழ்க்கை ஒரு கொண்டாட்டத்தோடு வாழ்ந்துரு. ஏங்கினாலும் பின்னாடி வாழ்க்கை எதுவுமே தராது.